எங்கே வருது இதான் அடையாளக்கல். ஸோ இந்த மாதிரி வழிபாதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். மக்களை இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஸ்டேஜுக்கு அப்புறம் பக்கம் வந்துட்டோம் கோயிலுக்கு பக்கத்தில். மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பவானிசாகர் டேமுக்குள்ளே, அதாவது அந்த கரடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கரடுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கோயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. ரொம்ப நாள் கழித்து இப்போ அங்கே வந்து நோவி போட்டிருக்குறாங்க. ஸோ ஒரே ஒரு நாள் ஃபாரஸ்ட்டில் பர்மிஷன் வாங்கி இப்போ வந்து எல்லாருமே போகிறாங்க இங்கே லோக்கலில் இருக்கவங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து கல்லாம்பாளையம்னு சொல்லி ஒரு பழங்குடியின மக்கள் கிராமம் இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் வந்துடுவாங்க, அந்த சுஜிரிக்குட்டை அந்த லைனு. இப்படி இருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தான் போவாங்க. இப்போ நம்ம பரிசலில் போயிட்டு டராக்கியன் கோட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது அந்த இடத்துல தான் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த இடத்துல பரிசலில் போயிட்டு நிறுத்திட்டு அங்கேருந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடந்து அந்த மொக்கையெல்லாம் கடந்து போய் அந்த மூலையில் இருக்கிற அந்த கோயிலுக்கு வந்து நம்ம இப்போ போக போகிறோம். எனக்கு தெரியும்பா. ஆமாம், ஹாய் சொல்லிடு. ஹாய், வா. ஸோ இவன் தான் ராபர்ட், எங்கள் அண்ணன் பையன். பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்ட்டு. இன்றைக்கி நோம்பி வந்து ரொம்பவே நல்லா இருக்க போகுதுங்க. ஸோ நம்ம எப்படி பரிசலில் ட்ராவல் பண்ணி அந்த காடு வழியாக போய் அந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்றது இந்த வீடியோவில் இருக்கும், பாருங்கள். நம்ம இங்கே வர்றா டேய் குடிப்பியா, இங்கே வர்றேன். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் வந்து ஜாஸ்தி அடிக்குது. 2 மணி ஆச்சுங்க. இப்போ போயிட்டு அப்படியே பரிசலில் ஏறி இப்போ நம்ம போக போகிறோம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் போயிட்டு அப்படியே காற்றடிக்க ஆரம்பிச்சிடும். காற்றடிக்கும் போது நிறைய பேர் ட்ராவல் பண்ணும்போது அங்கேயும் இங்கேயும் ஆடும். சரி, அதனால் காற்றடிக்கிறதுக்கு முன்னாடியே ட்ராவல் பண்ணி போயிடலாம். இந்த பக்கம் இருந்து இந்த மக்கடப்புறம் போயிட்டேன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் காடு தான். ஸோ அதுக்கப்புறம் அங்கே வந்து நிறைய இடத்துலேருந்து வருவாங்க. ஸோ அவங்க கூட ஜாயின் பண்ணி அப்படியே போய்க்கலாம். ஸோ அதனால் போயிட்டுருக்கோம். மக்களே பாருங்கள் வெயில் எந்தளவுக்கு அடிக்குதுன்ட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய பேர் வருவாங்க. அங்கே போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் காட்டுறேன். இன்றைக்கி பாரம்பரிய நடனம்லாம் ஆடுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம். ஸோ அங்கே வந்து சிலை வந்து இருந்தது, அது கொஞ்சம் பழுதடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் புது சிலை இப்போ வாங்கி அதை வந்து மாற்றுறாங்க. ஸோ அது ஒரு கும்பாபிஷேக ஃபங்க்ஷனாகவே வைக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம போகிறோம். அதுக்கப்புறம் இடையில வந்து வச்சதுக்கப்புறம் நோம்பி போடுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு டைம் போகணும். இப்போ வந்து கும்பாபிஷேகம் எப்படி நடக்குது அப்படின்றத போய் நம்ம பார்ப்போம். பாருங்கள் தண்ணி வந்து எவ்வளோ கம்மியாயிடுச்சு அப்படின்ட்டு. இப்போ நிறைய பேர் அந்த பக்கம் இருந்து வந்துட்டுருக்காங்க. இங்கேருந்து அந்த பக்கம் ஒரு ஊர் இருக்குங்க. ஸோ அங்கேருந்து நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. சவுண்டு கேட்குது, உங்களுக்கு கேட்காது. மோட்ரு போட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அங்கேருந்து இப்போ பரிசலில் ஒரு பரிசல் போயாச்சு, அம்மா போயிட்டாங்க. பின்னாடி அப்பா வந்து இன்னொரு பரிசல் எடுத்துகிட்டு வர போகிறாரு. ஸோ அப்படியே வந்து மாறி ஸோ கோட்டை கோயில் போகிற வழியில் போயிட்டு அங்கே எல்லாத்தையும் நிறுத்திட்டு நம்ம அப்படியே நடக்க ஆரம்பிச்சிருவோம். பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்ட வியூ உங்களுக்கு காட்ட போகிறேன். தண்ணி இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். இப்பவும் நல்லா தான் இருக்குது. பாருங்கள் இங்கே பாருங்கள், வெயில் ஆப்போசிட் அடிக்கிறதுனால கொஞ்சம் பிளாக் அடிக்கி. அந்த இடத்துல சவுண்டு வந்துட்டுருக்கு, கேட்குதுங்க. மீன் பண்ணால் அதுவும் கிடையாது. அப்படியே ஒவ்வொரு பரிசலாக போகுதுங்க. நம்ம பரிசல் பாருங்க வந்துட்டுருக்கு. கோட்டைக்கோயில் பக்கம் வந்துட்டோம். நம்ம வந்து இந்த இடத்துல ஆரம்பிச்சங்க. இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். மாத்துக்கு பக்கத்தில் வந்துட்டேங்க. பாருங்க, இனி அப்படியே நம்ம பரிசல் ஏறி பரிசலில் பயணம் பண்ண போகிறோம். ஸோ பரிசல் வந்துருச்சு. கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவே காற்றடிக்க ஆரம்பிச்சிருச்சு.
பாருங்க எப்படி தவட்டிகிட்டு இருக்குன்ட்டு. நம்ம அப்படியே வந்து உள்ளே ஏறி ஜம்ப் பண்ணி போக போகிறோம். மக்களே அவ்வளோதான். நம்ம பாருங்கள் பரிசல் ஏறியாச்சு. காற்று பாருங்கள், வடை காற்று அடிச்சிருக்கு. காற்று இப்படியும் அடிக்குது இப்படியும் அடிக்குது, ரெண்டுமே அடிக்குது. வடக்கு வார்த்தை அடிக்குது. அப்போ வடை காற்று மக்களே இங்கே பாருங்கள். நம்ம கோட்டை கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. எப்படி தெரியுது பார்த்தீங்களா? அது பாருங்கள் எல்லாம் தர்றன் முருன்னு போயிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அந்த மூளைக்கு போகணும். ஸோ அந்த மூளைக்கு போகணும் அப்படின்னா ஸோ இங்கிட்டு போய் நிறுத்திட்டு இங்கே வந்து காட்டு தேவை இருக்குது, அவங்கக்கிட்ட போய் உத்தரவு வாங்கிட்டு அப்புறம் தான் நடக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் வந்து முதல்ல இங்கே போயிடுவாங்க. சூப்பராக தெரியுது பாருங்கள் கோட்டை கோயில். மக்கள் இங்கே பாருங்கள் கோட்டை கோயில் பக்கம் வந்துட்டோம். ஸோ இது வந்து பாருங்கள் பிரம்மாண்ட ஒரு கோட்டை எப்படி பாலடைஞ்ச நிலையில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட 800-700 வருடங்கள் பழமையானது. ஸோ அந்த காலத்தில் திப்பு சுல்தான் காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. ஒரு பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து யாருக்கும் அலோடு இல்லை. இங்கே யூனிட் வாங்கி பர்மிஷன் வச்சுருக்கவங்க மட்டும் இங்கே வரலாம். ஸோ அந்த பர்மிஷனில் தான் இப்போ நம்மளும் வந்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவை சுற்றி நிறைய கோயில்கள் இருக்குங்க. இன்னும் வந்து தண்ணி குறைஞ்சா நிறையா தெரியும். ஆனால் இப்போதைக்கு தான் தெரியும். மக்களே அவ்வளோதான், ஒரு வழியாக வந்தாச்சுங்க. பாருங்க இன்னும் இங்கேருந்து ஸோ நம்ம வந்து நடக்கணும். இப்படி போயிட்டு ஸோ அந்த மலை ஏறணும். வாங்க போய் பார்ப்போம். நீ அப்படி வா போகலாம். வா போகலாம். நட எங்கே வருது? வரேன் மக்களே. இங்கே பாருங்கள் ஸோ மலைக்கு பக்கத்தில் வந்தாச்சு. பாருங்கள் செடியெல்லாம் தண்ணி குறைஞ்சி அப்படியே காஞ்சி கிடக்கு. அவ்வளோதான். இங்கே லோக்கலில் வந்து சாமி கும்பிட்டு இப்போ அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்கள் ஸோ எப்படி போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. இவங்கெல்லாம் வந்து இந்த பக்கம் இருந்து வந்தவங்க. அந்த நம்ம பரிசலில் வரும்போது இந்த பக்கம் சவுண்டு கேட்டுச்சு பார்த்தீங்களா? ஸோ அப்படி இருந்து வந்து இங்கே ஒரு இடத்துல சாமி கும்பிட்டு அப்போ அப்படியே கிளம்பிட்டோம். பாருங்கள் ஸோ வெயில் கிளைமேட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி ஆச்சு. ஒரு அப்படி இப்படின்னு போய் ஒரு 3/4 மணி நேரத்தில் போயிடலாம். ஸோ வாங்க எப்படி இருக்குது அப்படின்றத போய் பார்க்கலாம். அங்கே தண்ணி பார்த்துட்டு வரக்கூடாது, இங்கே வந்து இதாகிடும். அதனால தான் வந்து ட்ரெஸ் உள்ளே எடுத்து வச்சுக்கிறேன். வாங்க வாங்க வாங்க. நீங்கள் பாருங்க, நடக்க முடியாதெல்லாம் சொல்லாதீங்க. இப்போ பாருங்கள் மழை பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது. இடி இடிச்சிட்ருக்கு. மழை வருமா அசோக்கு? சொல்லு.
மழை வராதா? என்ன மேலே எங்கடா தருது? மக்களே பாருங்க கிளைமேட் எப்படி இருக்குன்னு. தம்பி டேய் எங்க போயிட்டு இருக்கிற? பா உட்கார் உட்கார் சாமி கொஞ்ச நேரம். மேடிங்க முக்கிய முக்கிய யாரும் உனக்கு தான் தெரியும். உனக்கு என்ன தெரியும்? கம்மனர் ஏறியில் இரு. மக்களே பாருங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நான் அப்படியே வந்து மேடேறி இறங்கணும். இறங்கினதுக்கப்புறம் சலூனு போயிடலாம். இருட்டுறதுக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்குங்க. ஆமாங்க. அங்கே லைட் செட்டிங் எல்லாம் பண்ணிட்டாங்களாங்க? பண்ணியாச்சு. அதான் மக்களே இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க கிளைமேட்டு. பாருங்க எல்லாருக்கும் விசு விசுன்னு காத்தடிச்சிட்டு பேசுங்க. நீங்கள் தப்பிச்சு கேட்குறீங்க நீங்கள். மக்களே இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து அங்கே மழை வந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியுதா? அது வந்தாச்சுங்க இன்னேனத்தை போய் இங்கே பாருங்க. ஸோ அப்படியே நடந்து ஸ்டேஜுக்கு அப்புறம் பக்கம் வந்துட்டோம் கோயிலுக்கு பக்கத்தில். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே 5 தலை நாக மாதிரி இருக்குது பாருங்க. சுற்றியும் பாருங்க கற்கள் வந்து அப்படியே சூழ்ந்து நிற்கிது. அப்படியே மழை வர்றதுக்குள்ளே வேக வேகமாக போயிடணும். சொல்லு ப்ரோ, என்ன ப்ரோ போடலாம்? பொண்ணு கைஸ் நல்ல பொண்ணு, பெண் தேவை. தண்ணி ஊத்துனீங்களா? எதில் ஊத்துனீங்க? ஐயா ஐயா கொஞ்சம் தள்ளிங்க ஐயா. எந்த யூடியூப் சேனல் வச்சுக்கிறாரு அவரு?